ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வந்து இன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்து ஒரு சூப்பரான ஈவெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் சொல்லியிருக்காங்க. இந்த ஈவெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு வண்டி பண்டில் அப்படின்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து விட போகிறாங்க கேமுக்குள்ளே. அதனால நீங்கள் பார்த்துக்கோங்க. அது இந்த கார் ஸ்கின் வந்து இந்த லேம்போகினி கார் ஸ்கின் வந்து நமக்கு ஃப்ரீ தான். நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இந்த ஃப்ரீ தானே. அடுத்ததான் இந்த எம்பி5 கன் ஸ்கின் தெரிஞ்சுக்கோங்க. இது ஃப்ரீயாக நமக்கு வந்து இந்த பிஆர் ரேங்கில் விட போகிறாங்க. அடுத்ததான் இந்த பிஆர் ரேங்கில் இந்த ஷர்ட்டு, அடுத்ததான் இந்த வாத்து மாதிரி இருக்கிற ஒரு பேனர் தராங்க. அதுக்கப்புறம் இந்த வாய்ஸ் ஓவரு ஷார்ப் பிளேட் ஷார்ப் மைண்டுன்னு இது வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. நீங்கமா இந்த மாதிரி சொல்கிறது நம்ம ஒரே ஆள் தான், ஆயிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி சொல்லுவான். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த சீசனில் வந்து உங்களுக்காக ஒரு இது சீசன் 5 வந்து இந்த பண்டில் ரிட்டன் விட போகிறாங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆனிவர்சரி ஈவெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த அப்படின்னா என்ன சொல்கிறது, ஆனிவர்சரி ஈவெண்ட்டு எனக்கு இப்படி சொல்கிறேன்னு எனக்கு அநேகமாக எனக்கு தெரியல. எப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கன்னா இந்த பன்னி 360 அநேகமாக G36 பன்னி, இந்த G36 கன்னுக்கு இந்த பன்னி கன்று, அடுத்தது இந்த க்ளூவால் ஸ்கின்னு இதை பார்க்குறீங்கன்னா இதெல்லாம் ஒரு 10,000 டைமண்ட் நீங்கள் செலவு பண்ணி இது எல்லாமே வாங்குற மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கன்னு தெரியும். இந்த பேனரை மட்டும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கான்னு. அதில் பேனர், இந்த அவதாரு இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டெத் பாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டெத் பாக்ஸு, இந்த பேகு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். லெவல் 2 பேக் மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கான். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு இந்த பேக்கில் எஃபெக்ட்ஸ் கிடையாது. அடுத்தது அந்த டோக்கனு பன்னி மாஸ்டர் மைண்ட் பண்டில்னு தெரிஞ்சுக்கோங்க. என்ன இது இப்போ திருப்பி விடுறான்னு தான் தெரியல. அந்த பன்னி ராய்ஸ்டார் யூஸ் பண்ணுற பன்னி இது வந்து ரொம்ப ஃப்ரீயாக விட்டுருக்க மாதிரி தெரியாது. ஆனால் அது ஃபஸ்ட்டில் டைமண்டுக்கு விட்டுருப்பாங்க. நம்மளாம் எடுத்து வச்சுருப்போம், ஆனால் இப்போலாம் இல்லை. இதெல்லாம் ரொம்ப பயங்கர ரேரான பண்டிலாக இருக்குது. இப்போ இப்போலாம் அது இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டைமண்ட் விட்டுறதுனால ரேரெல்லாம் இல்லை, ஒரு அது காமனான பண்டிலாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து நிறைய காமனான பண்டிலாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இருக்கிற நிறைய பண்டில்ஸோடு சேர்த்து இந்த பன்னி பண்டில் வந்து ரொம்ப மெயினான பண்டிலாக மாற்ற போகிறாங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப மெயினான பண்டிலாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கண்டிப்பாக தர மாட்டாங்க. ஆனால் நமக்கு வந்து இது அடுத்ததான் வந்து இந்த கிளைடர்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு லோரர்னு அப்போ நமக்கு இந்த மாதிரி ஈவெண்ட் பேஸ் பண்ணி வர அடுத்த மண்டே அநேகமாக நாளைக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு சண்டே, நாளைக்கு மண்டே. அது வந்து மண்டே வந்து இது அடுத்ததாக இதுதான் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து அந்த ஈவெண்ட் பேனரோட விடுவாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து 4 பேருன்னு உட்கார்ற மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வர மண்டே வந்து நமக்கு வந்து எல்லாமே மாற்ற போகிறாங்க தெரிஞ்சுக்கோங்க. அநேகமாக இதெல்லாம் வரப்போது அடுத்த வீக் வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்த வீக் நம்மளுக்கு வந்து இது கன்ஃபார்மாக வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய இதில் விட்டுருக்காங்க. நிறைய சர்வர்லேயே இந்த பண்டல்ஸ்லாம் இந்த ஈவெண்ட்லாம் நம்மளுக்கு விட்டுருக்காங்க. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து மண்டே வந்து அந்த பூயா பாஸ், இந்த லக்கி கூஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பூயா பாஸ் உங்களுக்கு வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. அநேகமாக நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த சண்டே வந்து மிஸ்ட்ரி சர்ப்ரைஸாமா. இந்த இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஏதோ லக்கி கூஸ்க்காக விடுறாங்க. டியூஸ்டே வந்து உங்களுக்கு வந்து இந்த கன் ஸ்கின் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கன் ஸ்கின்னு அதுக்கப்புறம் இந்த டியூஸ்டேயில் இந்த கன் ஸ்கின்னு அது வந்து நமக்கு வந்து ஈவோ வேலட்டில் விடுவாங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸமேட்டு க்ரோஸர் டபுள் வேலு வெட்னஸ்டே வந்து இதுக்கான பர்மனெண்ட் கன், இந்த பர்மனெண்ட்டாக இது வந்து விட போகிறாங்க தெரிஞ்சுக்கோங்க. பேரஃபலுக்கு தான் அந்த ஈவோ, அதால் பேரஃபலுக்கு ஃபைனல் ஷாட்டுன்னு சொல்லி விட்டுருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக 3 டேஸ்க்கு விட்டுருப்பாங்க. அன்றைக்கி அந்த 3 டேஸ் யூஸ் பண்ணிட்டு அது பண்ண மாயமாக மறைஞ்சிரும். அடுத்தது நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கார்பியோ கன் ஸ்கின்க்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஷார்ட் கன் இருக்குது பார்த்தீங்களா, M1014க்கு அதுக்கப்புறம் இது வந்து ஃபைனல் ஷாட்டு வந்து இங்கே இப்போ நீங்கள் வந்து ஆர்மரிக்கு போனால் ஃபைனல் ஷாட்னு கீழே இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கின்னு அதுக்கிட்ட ஃபைனல் ஷாட்னு
இதை வந்து நீங்கள் எக்யூப்டு ரிமூவ் வேணால் பண்ணிக்கலாம், என்ன வேணால் நீங்கள் இதை இது பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளைம் பண்ணால் மட்டும் உங்களுக்கு போதும். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபைனல் ஷாட் காமிக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட்டு ஆளை முடித்தா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைனல் ஷாட் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து சூப்பராக செஞ்சுருக்கான். அடுத்தது தேர்ஸ்டே வந்து நமக்கு என்னதுன்னா இந்த அரைவல் ஆனிமேஷன் இருக்குன்னு, இந்த அரைவல் ஆனிமேஷன் தான் நமக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் ஃப்ரைடே வந்து இந்த பண்டில்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பண்டிலு. அதுக்கப்புறம் சாட்டர்டே தான் அந்த பண்டிலு, சண்டே வந்து மிஸ்ட்ரி சர்ப்ரைஸ்னு விட்டுருக்காங்க. என்னடா மிஸ்ட்ரி சர்ப்ரைஸ்னு விட்றாங்கன்னு எனக்கு தெரியல. இதாவது 7th anniversary பேஸ் பண்ணி இதான் தலை கேரக்டர் அந்த மாதிரி விட்டாங்கன்னா பரவாயில்ல, இல்லைனா தலையோட எமௌண்ட்டுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு வந்து மேலும் மேலும் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. அன்றைக்கி நம்ம வந்து மிஸ்ட்ரி சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த பேண்டு வந்து நமக்கு வந்து கேமுக்குள்ளே நிறைய வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து இதே மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. நமக்கு வந்து 10K ரீச் ஆகிடுச்சுன்னா நம்ம போதும். நம்ம வந்து டெய்லி வீக்லி மந்த்லி அந்த மாதிரி கிஃப்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து மந்த்லி கிஃப்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் இந்த ஸ்பின்னு தான் நம்மளுக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. லக்கி வீல்னு சொல்லிட்டு 9 டைம்ஸ்க்கு எல்லாம் கிடச்சுன்னா எல்லாமே நம்ம வாங்கி வச்சோம்னு நமக்கு தெரியும். அன்றைக்கமாக இந்த பண்டில் ஒன்று அந்தளவுக்கு நல்லா இல்லை. இது பேண்ட் வேணால் வாங்கிக்கலாம். இந்த ஷர்ட் எனக்கு ஒன்றும் பிடிக்கல. இந்த பேண்ட்டுக்காகவே இதை ஸ்பின் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பைக் ஸ்கின்னு யார் வாங்குவா? நம்மக்கிட்ட இருக்க அந்த ஃபயர் பைக் ஸ்கின் தான் நல்லாயிருக்கும். எப்போவுமே நமக்கு ஓல்டாக அந்த எலைட் பாஸு, இந்த எலைட் பாஸுன்னு இப்போ ஃபயர் பாஸாக மாற்றிருக்காங்க. அதுலேருந்து கிடைக்கிற ஒரு பாக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து மேஜிக் க்யூபு, அந்த பைக் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் தருவாங்க தெரிஞ்சுக்கோங்க. அதில் வந்து அந்த ஃபயர் பாஸ்லாம் உங்களுக்கு அந்த பைக் ஸ்கின் வரும். அந்த பைக் ஸ்கின் தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பைக் ஸ்கின்னு. அது எல்லோரும் வச்சுருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வச்சுருக்கவங்களாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 90% ஆஃபில் இந்த நிறைய பண்டில் அதுதான் விட போகிறாங்க. அதெல்லாம் மறக்காமல் வாங்கிடுங்க. 9 ஸ்கின்னு கிடச்சுன்னா எல்லாமே நீங்கள் வாங்கிடலாம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக விட போகிறாங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. நிறைய பண்டில் இந்த மாதிரி மாஸ்க்கு இதெல்லாம் விடுவாங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாஸ்க்கெல்லாம் ஃபீமேலுக்கு விட்டாங்கன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா எல்லோரும் மேல் பண்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. மேலா அப்படின்லாம் பார்க்குறதில்ல. நிறைய பேர் இப்போ மேல் பண்டில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஷர்ட்டு, அதுக்கப்புறம் இந்த மிஸ்ட்ரி ஷாப் 90% உங்களுக்கு இந்த மாதிரி தரலாம், இல்லைனா 9 டைம்ஸ்க்கு தரலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -85 உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும், இல்லைனா அந்த மாதிரி வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஒரு நல்ல பண்டில்ஸு எமௌண்ட்ஸ் அந்த மாதிரி விடுவாங்க. அநேகமாக அதுலலாம் இப்போ இந்த மாதிரி விட மாட்டாங்க. அதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பண்டில்ஸு டைம் போட்டு இந்த மாதிரி நிறைய விடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணால் மோட்டிவேஷனுக்காக ஒரு லைக்கை மட்டும் தந்துடுங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து கமெண்ட்டு பண்ணிடுங்க. இந்த ஃபயர் பாஸ்க்கான அந்த ஓல்டு ஃபயர் அநேகமாக அதுனது ஃபயர் பைக் ஸ்கின் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டு சொல்லுங்கள். இது வந்து நமக்கு வந்து அடுத்ததாக ஃப்ரீயாக விட போகிற பண்டில்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பண்டில்லாம் நமக்கு ஃப்ரீயாக விட போகிறாங்களா அப்படின்னு வாய்ப்பு பார்க்காதீங்க. இது ஃப்ரீ தான், கன்ஃபார்ம் நமக்கு வந்து ஃப்ரீயாக தான் வரப்போகுது. இந்த ஏன் இப்படி நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தராங்க தான் நம்மளுக்கு யாருக்கும் தெரில. 7th anniversary பேஸ் பண்ணி 5th anniversary எடுத்தலாம் எல்லாம் தராங்க. அநேகமாக நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எமௌண்ட் பாஸ்ன்னு சொல்லிட்டு விடுவாங்க. அதிலலாம் நம்ம வந்து எல்லா காசையும் போட்டு ஸ்பின் பண்ணிவிட்டு எல்லா எமௌண்ட்டும் கன்ஃபார்மாக வாங்கிடுவோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அதில் இருக்கிற எமௌண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். ஆனால் நமக்கு தெரிஞ்சதுலாம் ஒன்று தான். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.